ஹாய், திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து லீகலி எக்ஸ்க்ளூசிவாக வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், மக்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உடனுக்குடன் சட்டம் வந்து தெரிந்து கொள்ளும். நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் உங்கள் மூலமாக சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள். ஒரு சட்டம் தெரியணும் அப்படின்னா ஒரு வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாதியாக இல்லை ஸ்கிப் பண்ணி பார்த்தாலோ பாதியாக பார்த்தாலோ அந்த சட்டம் வந்து இல்லை வழக்கு சட்டமோ இல்லை ஒரு ப்ரொசீஜரோ இல்லை ஒரு கைட்லைன்ஸ் சொல்கிறோமோ இல்லைனா வந்து ஒரு லா உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எது சொன்னாலும் வந்து உங்களுக்கு வந்து சரியாக தெரிய வராது. அதனால் முழுமையாக அதை வந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு வழக்கு பார்க்க போகிறோம், உச்சநீதிமன்ற வழக்கு. அந்த வழக்கில் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அதாவது லிவ் இன் உறவுகள்னு சொல்லுவாங்க, மனம் முடிக்காமல் சேர்ந்து வாழ்வது, அது சம்பந்தமாகவும் பெண்கள் உரிமைகள் சம்பந்தமாகவும் வந்து பேசப்பட்ட வழக்கு. இது வந்து என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திராணி சர்மா வெர்சஸ் விகேவி சர்மா உடைய வழக்கு. இதில் வந்து மேல்முறையீட்டாளர் பார்த்தீங்கன்னா இந்திரா சர்மா, பிரதிவாதி வந்து விகே சர்மா அப்படிங்கிறவங்க. இந்த வழக்கை என்ன சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த வழக்கில் வந்து முன்வைக்கப்பட்ட சூழ்நிலைகள் அது பார்த்திங்கன்னா நேரடி உறவுகள் வந்து பற்றி பேசியிருக்காங்க. நேரடி உறவுகள், அதாவது நேரடி உறவின் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 விதிகளின் பொருந்தக்கூடிய தன்மை குறித்த கேள்வி வந்து நீதிமன்றத்தின் முன்பு வைக்கப்பட்டிருந்தது. ஒரு தரப்பினருக்கு இடையே இரு தரப்பினருக்கு இடையே முறையான சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருமணம் இல்லாததால் வந்து நேரடி உறவுகள் உள்ள ஒரு பெண் வந்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 வந்து விதிகளை கோர முடியுமா என்று கேள்வியை வந்து மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றத்தில் வந்து பரிசீலிக்க வேண்டியிருந்தது. இந்த வழக்கின் சம்பந்தப்பட்ட அனைத்து சிக்கல்களையும் மாண்புமிகு நீதிமன்றம், அதாவது உச்சநீதிமன்றம் ஆராய்ந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். மேல்முறையீட்டாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா சர்மா அப்படிங்கிறவங்க. பிரதிவாதி வந்து விகேவி சர்மா. அதாவது இந்திரா சர்மா வந்து வழக்கு யாருக்கு எதிராக இருக்கிறதுன்னு பார்த்தா விகேவி சர்மாவுக்கு 1992 முதல் 2006 வரை பார்த்தீங்கன்னா நேரடி உறவில் இருந்தனர் இவர்கள். பிரதிவாதி அப்படின்னா விகேவி சர்மா ஏற்கனவே வந்து திருமணமானவர் அவர் ஒருவர். மற்றொரு பெண்ணை, அதாவது மற்றொரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மணந்து 2 குழந்தைகளை பெற்றிருந்தார். பிரதிவாதி வந்து அதாவது விகேவி சர்மா ஏற்கனவே வந்து திருமணமானவர், சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்ட தனது மனைவியை மட்டுமே கவனித்து கொள்ள வேண்டும் என்றும் மேல்முறையீட்டாளர், அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திராணி சர்மா, மேல்முறையீட்டாளர் சட்டப்பூர்வமாக பிரதிவாதியை மணக்காததால், அதாவது மணக்கவில்லைன்னு அவர் சொல்கிறார், மணக்காததால் இவங்க 2 பேரும் ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இந்திராணி சர்மாவும் வந்து விகேவி சர்மாவும் அப்படிங்கிறது. பிரதிவாதியை மணக்காததால் வந்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்கள் பாதுகாப்பு சட்டம் 2005 விதிகளை அவரால் வந்து தனக்காக பயன்படுத்த முடியாது என்று பிரதிவாதி வந்து வாதிடுகிறார். விகேவி சர்மா வந்து வாதிடுகிறார். மேல்முறையீட்டாளர், அதாவது இந்திராணி சர்மா, பிரதிவாதியுடன் வந்து இணைந்து வாழ்ந்ததாகவும் நிதி ரீதியாக அவரை சார்ந்து இருந்ததாகவும் கூறினார் நீதிமன்றத்தில். இந்த உறவின் விளைவாக 3 கர்ப்பங்களை ஏற்பட்டன என்றும் அவை அனைத்தும் முறிந்தன என்றும் கலைக்கப்பட்டன என்றும் இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொண்ட ஒரு விஷயத்தில் இது தனித்தனியாக காணப்பட்டால்
டிவி சட்டத்தின் அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு இது போதுமானதாக இருக்கிற காரணமாகும் என்றும், அதனால் மேல்முறையீட்டாளரும் பிரதிவாதியும் சட்டபூர்வமாக ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும், மாறாக ஒருவருக்கொருவர் நேரடி உறவில் இருந்தால் மேல்முறையீட்டாளருக்கு விதிகளின் பொருந்தக்கூடிய தன்மை மதிப்பீடு செய்ய நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டது. மேல்முறையீட்டாளர் அதாவது இந்திராணி சர்மா, பிரதிவாதி விகேவி சர்மா தன்னை அதாவது மேல்முறையீட்டாளர் என்ன சொல்றாங்கன்னா, பிரதிவாதி தன்னை பராமரிக்கவில்லை என்றும், பொய்யான சாக்குப்போக்கின் கீழ் தன்னிடமிருந்து பணம் பெற்றதாகவும், வீட்டு வன்முறைக்கு ஆளாகியதாகவும் குற்றம் சாட்டினார். சம்பந்தப்பட்ட சட்ட சிக்கல்கள் இந்த வழக்கில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாண்புமிகு நீதிமன்றத்தால் மதிப்பீடு செய்யப்பட வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால்னா, 2005 குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், டொமஸ்டிக் வயலன்ஸ் சட்டம், அதாவது பிரிவு 2 உட்பிரிவு எஃப்பின் கீழ் பார்த்தீங்கன்னா, ஒரு நேரடி உறவு திருமணத்தின் தன்மையில் உறவு என்று தகுதி பெறுகிறதா என்பதுதான் இதில் ஒரு முக்கியமான கேள்வி. அல்லது வேறு கோணத்தில் பார்த்தால், பிரதிவாதி மேல்முறையீட்டாளரை பராமரிக்க தவறியது டிவி சட்டத்தின் பிரிவு 3 கீழ் குடும்ப வன்முறை என்று கருதப்படுகிறதா அப்படிங்கிறது வரும். அதாவது டிவி சட்டம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு பொருந்துமா அப்படிங்கிறத டீல் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நேரடி உறவு என்பது குற்றமோ பாவமோ அல்ல லிவ் இன் ரிலேஷன்ஷிப் என்பது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கூறுகிறது. அந்த உறவு ஒரு திருமணத்தை போலவே இருக்கிறது என்றும் உச்சநீதிமன்றம் கூறுகிறது. அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அதாவது நேரடி உறவு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதில் உறவில் காலம், பகிரப்பட்ட குடும்பம் மற்றும் சமூக அங்கீகாரம் போன்ற காரணிகள் பரிசீலிக்கப்பட வேண்டும், அடங்கும் என்றும் கூறுகின்றனர். திருமணத்தின் தன்மையின் உறவு பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் அதன் முந்தைய தீர்ப்பு இருக்கு நீதிமன்றத்தில். அது டி வேலுச்சாமி வெர்சஸ் டி பச்சையம்மாள் வழக்கு. அந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நேரடி உறவு அப்படிங்கிறது திருமணத்தின் தன்மையின் உறவு என்று தகுதி பெறுகிறதா என்பதை தீர்மானிக்க அளவுகோல்களை வகுத்தது. அதாவது நேரடி உறவு அப்படிங்கிறது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு திருமண தன்மையின் உறவா, அதாவது ஒரு மேரேஜ் மாதிரி அதை கன்சிடர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத அளவுகோல்களை வகுக்கிறது. ஒரு கைட்லைன் மாதிரி ஒரு அளவுகோலை இந்த வழக்கில் வகுத்திருக்காங்க. இந்த அளவுகோல்களின் உறவின் காலம், சமூக ஒப்புதல் மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவை அடங்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த வழக்கில் இந்திராணி சர்மா, விகேவி சர்மா வழக்கில் பார்த்தீங்கன்னா 3 தடவை கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குடும்ப வன்முறையை பற்றி பார்க்கும் பொழுது, திருமணத்தை போன்றே நேரடி உறவில் இருந்த போதிலும் பிரதிவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்மா, மேல்முறையீட்டாளரை பராமரிக்க தவறியது டிவி சட்டத்தின் பிரிவு 3 கீழ் பொருளாதார துஷ்பிரயோகத்திற்கு சமம் என்று நீதிமன்றம் முடிவு செய்கிறது. அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அவங்க 3 தடவை கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள், அது அபார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக கூறுகிறார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பார்த்தீங்கன்னா, மேல்முறையீட்டாளரின் கூற்றை, அதாவது இந்திராணி சர்மாவின் கூற்றை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது. டிவி சட்டத்தின் கீழ், டொமஸ்டிக் வயலன்ஸ் சட்டத்தின் கீழ் பராமரிப்புக்கான
அவரது உரிமையை அங்கீகரித்தது. அவர் வந்து பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லுது. அதாவது பொருளாதார ரீதியாக வந்து கண்டிப்பாக பராமரிக்க வேண்டும். மேல்முறையீட்டாளருக்கு பராமரிப்பு வழங்குமாறு பிரதிவாதிக்கு நீதிமன்றம் வந்து இந்த வழக்கில் உத்தரவு இட்டிருக்கிறாங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வழக்கில் திருமணத்தை ஒத்த நேரடி உறவுகளில் பெண்களின் சட்டப்பூர்வ அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பை இந்த தீர்ப்பு வந்து வலுப்படுத்துகிறது. அதாவது பெண்களுக்கு உண்டான ஒரு கட்டமைப்பையும் இந்த அதில் வந்து பெண்களுடைய சட்ட அங்கீகாரத்தை இந்த வழக்கு வந்து வலுப்படுத்துகிறது அப்படிங்கிறது. மேலும் வீட்டு வன்முறையிலிருந்து பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான அவர்களின் உரிமையை வந்து இந்த வழக்கு வந்து உறுதி செய்கிறது. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா நேரடி உறவில் பெண்களின் உரிமைகளை அங்கீகரித்து பாதுகாப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும் அப்படிங்கிறதும் பாரம்பரிய திருமணத்தில் உள்ளதை போலவே அவர்களுக்கும் அதே சட்ட பாதுகாப்புகள் கிடைப்பதை உறுதி செய்கிறது. யாருக்கு அப்படின்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் வந்து திருமணம் செய்தது போலவே வந்து அவங்களுக்கும் சட்ட பாதுகாப்பு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த தீர்ப்பு வந்து முக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த வழக்கிலிருந்து பெறக்கூடிய 3 முக்கிய சிறப்பு அம்சங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சட்டத்தின் பார்வையில் நேரடி உறவுகள் அப்படின்னா திருமணத்தை ஒத்த நேரடி உறவுகள் டிவி சட்டம், டொமஸ்டிக் வயலன்ஸ் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பிற்கு உரிமை உண்டு என்று தீர்ப்பு வந்து தெளிவுபடுத்துகிறது. இதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் கூற்றுப்படி ஒரு திருமணத்தை ஒத்த நேரடி உறவு போன்ற எந்த ஒரு உறவும் சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய செல்லுபடியாகும் திருமணத்துக்கு பிறகு ஒருவர் செய்யும் அனைத்து கடமைகளையும் பொறுப்புகளையும் அவர்கள் நிறைவேற்றும் போது உறவை பார்த்தீங்கன்னா விவரிக்க பயன்படுத்தப்படும் வார்த்தையை பொருட்படுத்தாமல் அத்தகைய உறவுகளில் கூட சட்டபூர்வமாக திருமணம் செய்து கொண்ட நபருக்கு கிடைக்கும் நிவாரணங்களை ஒருவர் கேட்கலாம் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. அதாவது திருப்பி நம்ம சொல்கிறது தான், மனம் முடித்தவர்கள் போலவே வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருப்பவர்களுக்கும் உரிமை, எல்லா விதத்திலும் பெண்களுடைய உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பொருளாதார துஷ்பிரயோகத்தின் நோக்கத்தை பற்றி இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தகைய உறவில் ஒரு துணையை பராமரிக்க தவறுவது பொருளாதார துஷ்பிரயோகமாகும் என்றும் இது டிவி சட்டம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் சட்டத்தின் கீழ் துணைக்கு நிவாரணம் பெறும் உரிமையை அளிக்கிறது என்றும் இந்த தீர்ப்புக்கு முன்னர் சட்டபூர்வமாக மற்றவர் திருமணம் செய்து கொண்ட ஒரு துணை மட்டுமே மற்ற துணையிடமிருந்து பராமரிப்பு பெற சட்டபூர்வமாக பொறுப்பேற்கிறது என்று நம்பப்பட்டது என்றும் இதன் காரணமாக உறவுகள் அல்லது நேரடி உறவுகளை போன்ற உறவுகளின் தரப்பினர் மற்ற தரப்பினரிடமிருந்து பராமரிப்பு கோருவதற்கான விருப்பம் இல்லை என்றும் இதனால் மற்றவர்களுக்கு எதிராக எந்த தீர்வும் இல்லாமல் பொருளாதார துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றும் நம்பப்பட்டது என்று கூறுகிறது. இது ஒரு உறவில் இருந்து திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதன் பக்க விளைவு என்று கிட்டத்தட்ட கருதப்படுகிறது. இருப்பினும் இது தீர்க்கப்பட்டு இப்போது உச்சநீதிமன்றத்தால் இந்த கருத்து முற்றிலுமாக ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு இந்த வழக்கில் வந்து சொல்கிறாங்க. அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதாவது பொருளாதார ரீதியாக வந்து துஷ்பிரயோகம் பண்ணாமல் பொருளாதார சிக்கல்களை நீங்கள் வந்து யாரிடம் உறவு கொள்கிறீர்களோ அவர்களிடம்
வந்து பொருளாதார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, நீங்கள் பொருளாதாரம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. நீதித்துறையின் முன்னோடியான இந்த வழக்கு எந்த வழக்கு? இதற்கு முன்னாடி நடந்த ஒரு வழக்கு, டி வேலுச்சாமி வெர்சஸ் டி பச்சையம்மாள் வழக்கில் பார்த்தீங்கன்னா, நிறுவப்பட்ட அளவுகோல்களின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது அப்படிங்கிறதும், நேரடி உறவு திருமணத்தின் இயல்பில் உறவு என்ற தகுதி பெறுகிறதா என்பதை மதிப்பிடுவதற்கு இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது அப்படிங்கிறது இதில் வந்து மிகவும் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. காலாவதியான மற்றும் தேங்கி நிற்கும் சட்டங்களை விட தர்க்கம் மற்றும் பகுத்தறிவுடன் நவீன சமூகத்தின் பிரச்சனைகளை வந்து தீர்மானிப்பதில் இந்த நாட்டின் நீதிமன்றம் வந்து ஒரு பெரிய படியாக இந்த தீர்ப்பு வந்து கருதப்படுது. நவீன சமூகத்தால் முன்வைக்கப்படும் சவால்களுக்கு உண்மையாக இருந்து அதற்கேற்ப விளக்குவதற்கு பழைய சட்டங்களை புதிய மாற்றங்களுடன் வழங்குவதில் இந்த நாட்டின் நீதிமன்றம் வந்து எவ்வாறு தீவிரமாக முயற்சித்து வெற்றி பெறுகின்றன என்பதை வந்து இந்த வழக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இருக்கிறது. அதாவது இந்த வழக்கினுடைய முக்கியமான சாராம்சம் என்னன்னு பார்த்தால், ஒருவர் அதாவது ஒரு திருமணம், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட திருமணத்தில் என்னென்ன கிடைக்கிறதோ அது எல்லாமே லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்லேயும் கிடைக்கும். ஆனால் இந்த முக்கியமான வழக்கில் வந்து வேலுச்சாமி வெர்சஸ் பச்சையம்மாள் வழக்கில் வந்து அளவுகோல்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி இப்படி இருந்தால் வந்து இதை வந்து ஒரு திருமணமாக வந்து கன்சிடர் பண்ணலாம் லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பை அப்படிங்கிறத. இந்த வழக்கில் பார்க்கும் பொழுது நம்ம இந்திராணி சர்மா வெர்சஸ் சர்மா வழக்கில் அவர் வந்து இந்திராணி சர்மா 3 முறை வந்து கர்ப்பம் தரித்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அது திருமணமாக கன்சிடர் பண்ணி அது வந்து திருமணம் நடந்தால் என்னென்ன சட்ட உரிமைகள் கிடைக்குமோ அந்த அனைத்து சட்ட உரிமைகளும் இந்த வழக்கில் வந்து கிடைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான வழக்கு, பெண்களின் உரிமையை வந்து நிலைநாட்டும் வழக்காக வந்து கருதப்படுகிறது. அதனால் நம்ம இந்த பதிவிட்டிருக்கிறோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் வந்து மக்களுக்காக சட்ட அறிவை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. முழு வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.